மீனராசி என்பர்களுக்கு எங்க சார் 7.5 சனி வந்துருச்சு, பயப்படலாம் வேண்டியதில்லை சார். இது 2வது சுத்தா முதல் சுத்தா அது அவங்களுடைய வயசை பொறுத்து சார். இது மங்கு சனியா பொங்கு சனியா, இது என்ன சார் பாத சனியா, இதெல்லாம் அவங்களுடைய வயசை பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்த நகர்வுக்கு போறது, நான் வெளிநாடு வேலை கிடைக்குமா சார். மீனராசியில ஒரு கிரகம் இல்லாம, மீனராசி சம்மதிக்காம, மீனராசி லக்னத்துக்கு சம்பந்தப்படாம வெளிநாடு போறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா மீனராசி காலபுருஷனினுடைய 12வது ராசி. மீனராசி சம்பந்தப்பட்டா தான் டெவலப் ஆக முடியும். வெளிநாடு போய் நான் நிறைய சம்பாதிச்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னு யாராவது ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு சார், இந்த வாங்கிட்டு வந்தேன் இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாலே 12ஆம் இடம் சம்மந்தப்படணும். அந்த 12ஆம் இடம் எப்படி மீனத்துக்கு சம்மந்தப்படணும். நீங்கள் கேட்கலாம் எப்படி சார் 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும் சார் அப்படின்னு. குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு அதிபதி, அந்த வீட்டில் உச்சமாகக்கூடிய சுக்கிரன், அந்த வீட்டில் நீச்சமாகக்கூடிய புதன், இவர்கள் சம்மந்தப்படாமல் நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா வாய்ப்பே இல்லை. அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க பிஆர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஆர் வேணும் சார், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வேணும் சார், கிரீன் கார்டு வேணும் சார், அப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அப்போ 12ஆம் இடம் குரு பகவானை பொறுத்து தான் தீர்மானிக்க வேண்டும். அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, செகண்ட் இன்க்ரிமெண்ட்ஸ். வேலைக்கு சேர்ந்தப்போ சொன்னாங்க சார் வருஷம் இன்க்ரிமெண்ட்டுனாங்க, மாதம் இன்க்ரிமெண்ட்டுனாங்க, 15 வருஷமாக இன்க்ரிமெண்ட்டே இல்லை சார். அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இன்க்ரிமெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்து போயிடும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது, அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வராது. வண்டி வாகனங்களில் போகும்போது வேகத்தை குறைத்து கொள்ளணும், அது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அதுக்காக ரொம்ப ஸ்பீடு கம்மியாக போயிடக்கூடாது, அதுக்காக ரொம்ப ஸ்பீடு ஜாஸ்தியாக போயிடக்கூடாது. ஒரு கரெக்டான ஸ்பீடு, மிதமான ஸ்பீடில் போகணும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, அது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கிறனால. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சியானதுக்கு பிறகு இந்த 2024 திருமண முயற்சி சார், எங்களுக்கு கல்யாணம் தான் சார் முக்கியமான பிரச்சனை, ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு சார், கோபமாக வருது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடும். 2024 கல்யாணம் கன்ஃபார்ம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. என்ன சொல்கிறீங்க, பத்திரிக்கை உங்களுக்கு அனுப்புவோம் தான் சொல்லுங்க, கண்டிப்பாக அனுப்புங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா 7ஆம் அதிபதி புதனில், அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போயிடுறாருங்க. 3ஆம் இடம் தாங்க முடிச்சு குரு பெயர்ந்தோடனே பாருங்க உங்களுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்றம் கிடையாது சார். அப்படி பிடிச்ச மனைவியாக வருமானு சொல்லுங்க சார், பிடிச்ச கணவராக வருமானு. கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு, மீன லக்னத்துக்காரங்களுக்கு 2 பேருக்குமே பிடிச்ச மனைவி பிடிச்ச கணவன் நல்லபடியாக அமையும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அடுத்தது பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி இருந்தால், முதல்ல ஜென்ம குரு நடந்தது, அப்புறம் 2ல் குரு இருந்தது, இப்போ 3ஆம் இடத்துக்கு குரு போகும்போது குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். ஸோ பாசிட்டிவாக தான் இருக்குது 2024, எந்த விதமான நெகட்டிவும் இல்லை சார். எல்லாருக்கும் சித்தர்கள் சொன்னீங்க, எனக்கு என்ன சித்தர் வழங்கினால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காசும் வேணும், உங்களுக்கு கல்யாணமும் வேணும், குழந்தையும் வேணும், வெளிநாடும் போகணும். இது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு சித்தர் சொல்லுங்க சார், கோரக்க மாமுனி, கோரக்கர் சித்தர். அப்படி ஒரு அற்புதமான, நினைத்த இடத்தில், எனக்கு தெரிஞ்ச ஒரு மீனராசிக்காரர் கோரக்கரை ரொம்ப அதிகமாக வழிபட்டு பிரபல சினிமாவில் பெரிய ஆளாக இருக்கார். அவருக்கு நான் தான் சொன்னேன் கோரக்கரை வழிபடுவா போப்பா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவர் கோரக்கரை ஊரெலாம் சொல்லிட்டு இருக்காரு, எங்கே போனாலும் கோரக்கரை நான் வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். அதனால அந்த கோரக்கர் அப்பேற்பட்ட அற்புதமான சித்தரை, மகானை நினைத்தவுடன் வெற்றியை தரக்கூடிய அந்த மகானை வழிபடுவதனால் இந்த 2024 மீனராசி ஆண் பெண் அனைவருக்கும், குழந்தைகள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் என்ற நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. நன்றி, வணக்கம்.